உரிமை தொகை 3000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் என மகளிருக்கு 5000 ரூபாயை வரவு வைத்த திமுக அரசின் திடீர் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 5000 வரது எங்களுக்கு எங்க அக்கௌண்ட்ல எங்களுக்குன்னு நாங்க வேலைக்கே போகாம இருந்தாலுமே இந்த 1000 எங்களுடைய ஊக்கத்தொகையாகட்ட எங்களுக்கு வரது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதை வச்சு நாங்க எடுத்து எங்களுடைய குடும்ப செலவுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்மள்ட்ட அவசரத்துக்கு காசு இல்ல, பணம் இல்ல அப்படின்னா கூட இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற 1000 ரூபாய் எடுத்து நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் வேலை செஞ்சு இதோ பயன்படுத்திக்கிறோம். கல்விக்கு அதாவதுக்கு நிறைய பேத்துக்கு வரல இல்லைங்க. இது மாதிரி இப்ப நாங்க எங்க 3 பேத்துக்குலாம் வரவே இல்லைங்க. நாங்க 2 தடவை எல்லாருமே 2 தடவை எழுதி போட்டோம். 2 தடவையுமே எங்களுக்குலாம் வரவே இல்லைங்க. நாங்களாம் உண்மையிலுமே நாங்களாம் வறுமை கோட்டில கீழே தான் இருக்கோம். மளிகை கடைக்காக நாங்களாம் எழுதி போது ஐடி ஃபைல் பண்ணோம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் வருது. அது எனக்கு ரொம்ப பயனா இருக்குது. என் குழந்தைங்க 2 படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். என் வீட்டு செலவுக்கு உபயோகமா இருக்குது. அது பெரிய உதவியா இருக்குது எனக்கு. அது இப்போ 5000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டு என் குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு இது தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறேன். அப்பப்போ எடுத்து நான் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு பண்ணுறேன். என் வீட்டு செலவு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.